வட மாநிலத்தவர்கள் சென்னையில் தொழில் செய்ய அரசியல் ரீதியாக காவல்துறையினர் பல்வேறு தொல்லைகள் தருவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு நாமே 4வது கட்ட இறுதி பயணத்தில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சவுகார்பேட்டையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் அவர்களிடையே பேசிய மு க ஸ்டாலின், சென்னையின் மிகப்பெரிய திட்டமான மெட்ரோ ரயில், அண்ணா சாலையில் உள்ள புதிய தலைமைச் செயலகம் ஆகிய திட்டங்கள் வருவதற்கு தமிழக மற்றும் வட மாநில தொழிலாளர்களே காரணம் என்று கூறினார். இருவரும் இணைந்து செயல்பட்டதற்கு இதுதான் சிறந்த உதாரணம் என்றார். கடந்த கால திமுக ஆட்சியில் காவல்துறையில் அரசியல் தலையீடு இருந்தது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட ஸ்டாலின், ஆனால் அதிமுக ஆட்சியில் காவல்துறையில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அரசியல் தலையீடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் தொழில்துறையினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கு நகை வியாபாரம், தங்க வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் கூட எடுத்து சொன்னீங்க. குறிப்பா காவல்துறையை பற்றி சொன்னீங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். அரசியல் தலையீடு இருந்தால அவங்க சிறப்பா பணியாற்ற முடியாது. திமுக ஆட்சியில அரசியல் தலையீடு இல்லைன்னு நான் முழுக்க சொல்ல மாட்டேன், இருந்திருக்கும், இல்லைன்னு மறுக்கல.